பாருமா, அது இவர் சொல்றதெல்லாம் தப்பு, அடிக்கலாம் இல்ல. அதாவது அங்க போன உடனே அவருக்கே குற்ற உணர்ச்சி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் அதான் அந்த குற்ற உணர்ச்சியில துக்கம் தொண்டையை அடைத்தது அப்படின்வாங்கல்ல. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு துக்கம் தொண்டையை அடைக்க, தொண்டை அடைச்சிச்சுன்னா என்ன ஆகும்? மூச்சு வராது, மூச்சு திணறி இறந்து போயிட்டார், இப்படித்தான் சொல்லுவாங்க. வரட்டும் சார், இதே அதிமுக ஆட்சியில நடந்ததுன்னு சொன்னா உடனே போராட்டம். இவங்க ஆட்சியில நடந்தா எங்க நடக்கல, அங்க நடந்ததுன்றதான உட்கார வச்சாங்க. இங்கேயும் அப்படிதான் நடக்கும். அப்புறம் நீங்க எல்லாம் நடக்கதான் செய்யும்னு வேற பதில் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். நாம தான் இழிச்ச வாங்க, நாம யோசிக்கணும். அப்ப என்ன சொன்னாங்க, இப்ப என்ன சொன்னாங்க? அன்னைக்கு வீட்டுக்கு வீடு வாசல்ல ஒரு அட்டையை பிடிச்சி நின்றாங்க, மதுவை ஒழிப்போம் அப்படின்னு. இன்னைக்கு கேட்க சொல்லு, அது எப்படி? அப்புறம் நாம நடத்துற கம்பெனிகள்லாம் மாமூல் வாழ்க்கை பாதிக்கப்படும்ல, என்ன பண்ண முடியும்? இதுதான் இவங்க லட்சணம். இதனாலதான் டர் ஆயிடுச்சு. காங்கிரஸ் போறேன்னு சொன்னாங்கன்னா போகாதே போகாதே, என் கனவா பொல்லாத சொப்பனம் ஒன்று கண்டேன் அப்படின்ற மாதிரி. நாங்க சீட்டு 3 எடுத்துக்கோங்க, ராஜ்யசபா சீட்டு எடுத்துக்கோங்க. ஐயோ தேமுதிக வாங்க 40.45%. ஐயோ அது கூட எங்களுக்கு வேணுங்க, இல்லாட்டால கஷ்டங்க, இந்தாங்க உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு அள்ளி கொடுத்துன்னு உட்கார வச்சு. 6% சொல்லிட்டு இருக்கீங்க. 6% இல்ல, அது அதிக அளவுலதான் இருக்கும். 1% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? 21 அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க? எத்தனைக்கும் நிறைய தொகுதியில் இருந்தாங்க. 20, 30 60 தொகுதிக்கு கொடுத்தாங்க. அதுலயே அவ்வளவுதான் அவங்களால வாங்க முடிச்சது. இந்த சார் அன்னைக்கு இருந்த எல்லாம் அந்த கூட்டணி பூராமே அப்படித்தான் சார் போச்சு. சும்மா அவங்கதான் குற்றம் சாட்டாதீங்க. அன்னைக்கு அந்த கூட்டணியில எத்தனை 6 கட்சி இருந்துச்சு. ஏங்க நீங்க 16 மக்கள் நல கூட்டணி சொல்லுங்கிறீங்க, அப்புறம் நான் 21 அமமுக கூட்டணியை சொல்றேன். அமமுக கூட்டணி